உலகளவில் வளர்ப்பு இறால் உற்பத்தி செய்யும் நாடுகளின் இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாகும். இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக திகழ்வதாக, தொடர்ந்து தமிழகத்தில் இறால் வளர்ப்பு உற்பத்தி அதிகரிக்க ஏற்றுமதி மூலம் இறால் வளர்ப்பு விவசாயிகளுக்கு விலக்கம் அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கழகம் கூட்டாக ஏற்பாடு செய்திருந்த இறால் ஏற்றுமதி சந்தைக்கும் உள்நாட்டு நுகர்வுக்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்துதல் குறித்து தேசிய அளவிலான பொன்னிறால் 2024 பயிலரங்கம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரியில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் என். ஃபெலிக்ஸ், தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கழகம் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கே. அழகுசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் பேராசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலம் பயிலரங்கில் கூறப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஜே. ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் என். ஃபெலிக்ஸ் பேசுகையில், உலகளவில் வளர்ப்பு இறால் உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளதாகும். இந்தியாவில் ஆந்திர பிரதேசம் முதல் மாநிலமாக திகழ்வதாக, தொடர்ந்து தமிழகத்தில் இறால் வளர்ப்பு உற்பத்தி அதிகரிக்க ஏற்றுமதி மூலம் இறால் வளர்ப்பு பணியாளர்கள், விவசாயிகள் லாபம் ஈட்டும் வகையில் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், தொழில்நுட்பங்கள், பதப்படுத்துதல், சந்தைப்படுத்துதல் போன்ற பல்வேறு விளக்கங்களை எடுத்துக் கூறினர். இந்நிகழ்ச்சியில் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆர். ஜெயா ஷகிலா உள்ளிட்ட மீன்வள பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள், பழவேற்காடு மீனவ கூட்டமைப்பு சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்க. நன்றி.